ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். அது மொத்தமாக ஒரு 10 டேஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ டேட் போடல. நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், தெரிஞ்ச சப்ஜெக்டை கொண்டு நீங்கள் டேட் போட்டு எழுதிக்கோங்க. நீங்கள் ஒரு பக்கம் படித்தாலும் சரி, 5 பக்கம் படித்தாலும் சரி, ஒரு லெசன் படித்தாலும் சரி, நீங்கள் அது எழுதி பழகுங்க. எழுத தான் உங்களுக்கு என்னென்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஞாபகம் வரும். சரியா? சரி, இன்றைக்கி நான் என்ன பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டே 1 பார்த்திங்கன்னா பாலிட்டியில் 25 ஆர்டிக்கலும், திருக்குறள் 20, மேக்ஸ் 25 வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா, நமக்கு எப்பயுமே திருக்குறளும் மேக்ஸும் கண்டிப்பாக நம்ம படித்தே ஆகணும். ப்ளஸ் பாலிட்டி இருந்ததுன்னா நமக்கு நல்லா ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் இது 3 வச்சுருக்கேன். எல்லா நாளுமே நான் திருக்குறளும் மேக்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் ஸ்டடி பிளான் எதாவது வேணால் இருக்கட்டும், எந்த டாபிக் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்கோர் அதிகமாக இருக்கிற விஷயத்த ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ மேக்ஸு, தமிழ் நான் இது தமிழே கொடுக்கல. ஏன்னா குரூப் 1 வரைக்கும் ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தமிழ் படிச்சுக்கலான் இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தமிழ் இப்போ இருந்து படிக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணலை. ஸோ அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டே 1 பாலிட்டி 25 ஆர்டிக்கலும், திருக்குறள் 20, மேக்ஸ் 25 போட்டிருக்கேன். அதே மாதிரி டே 2 பார்த்திங்கன்னா ஐஎன்எம்மில் 11th 12thலலாம் ஒரு 5 லெசன் கவர் ஆகும். ஸோ அதிலிருந்து ஒரு 2 லெசன் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் திருக்குறள் 20, மேக்ஸ் 25 போட்டிருக்கேன். அதே மாதிரி டே 3 இந்த முதல் 2 நாள் படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா சேர்த்து எழுதுங்க, படிச்சுக்கோங்க தமிழில். ஓகேவா? டே 4 சேம் பாலிட்டியில் அந்த பகுதிகளும் அட்டவணைகளும் இருக்கும் இல்லையா, அதை படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 25 ஆர்டிக்கல் படிச்சுட்டு திருக்குறள் 20, மேக்ஸ் 25 பார்த்துக்கோங்க. மேக்ஸ்க்கு இன்ஜினியர் தங்கமுத்து அவர்களுடைய வீடியோவும், எய்ம் டிஎனில் நிறைய மேக்ஸ் கிளாஸ் இருக்கும், அந்த வீடியோவும் பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு 2 வீடியோ 3 வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? நீங்கள் புக்கை பார்த்து படித்து நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளால் எல்லா சம்மும் கவர் பண்ண முடியாது. பட் இவங்க ஒவ்வொரு சம்மும் நிறையா என்னென்ன வேர்ஷன் வருதுன்னு நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, பர்சன்டேஜ், அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான 2 டாபிக் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 25லேருந்து 30 கொஸ்டின் எழுதிக்கோங்க. சரியா? அடுத்த 5th டே பார்த்திங்கன்னா திருக்குறளும் மேக்ஸும் போட்டிருக்கேன். அதே மாதிரி மத்திய அரசு, மாநில அரசு பாலிட்டியில் போட்டிருக்கேன். ஸோ மத்திய அரசு, மாநில அரசுங்கும்போது பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிளே உங்களுக்கு ஒரு 100, 150 வந்துடும். ஓகேவா? ஸோ அது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. டே 6க்கு அதனால தான் டே 5 வரைக்கும் ரிவிஷன் போட்டிருக்கேன். ஓகேவா? டே 7 சொன்ன 11th 12thல இது 12th 2 லெசன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திருக்குறள் 20, மேக்ஸ் 25 போட்டிருக்கேன். டே 8ல் என்ன போட்டிருக்கேன்னா ஐஎன்எம்மில் 11th, ஸோ கண்டினியூஷன் தானே வரும். 9th 10th 11th 12thலாம். ஸோ தொடக்கால கிளர்ச்சிகள் இதெல்லாமே நமக்கு ஒட்டுக்கா தேசிய இயக்கம் இது எல்லாமே கண்டினியூவாக தான் வரும். ஸோ அதனால் 11th ஒரு சப்ஜெக்ட், 12th ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. திருக்குறள் 20, மேக்ஸ் 25. 9th டே ஃபுல்லாக ரிவிஷனுக்காகவே நான் விட்டுட்டேன். ஸோ கண்டிப்பாக 1 to 8 வரைக்கும் படித்ததை நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அதை ரிவிஷன் பண்ணிவிடுங்க. 10th டே ஃபுல்லாக டெஸ்ட்டுக்காக ஒதுக்கிட்டேன். ஸோ 1லேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதை டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். ப்ளஸ் அது ரிலேட்டடாக பிவைக்யூ பாருங்கள். ப்ளஸ் நீங்கள் எழுத டெஸ்ட்டும் பிவைக்யூயும் ரீசெக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அடிக்கடி மிஸ்டேக் வர்ற விஷயத்த தனியாக ஒரு நோட் போட்டு எழுதுங்க. அப்போ தான் அந்த மிஸ்டேக்கை நம்மளால் குறைக்க முடியும். ஓகேவா? இது ஒரு சிம்பிளான விஷயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எங்கேருந்து வேலை வருது, எப்படி வேலை வருதுன்னே தெரியாது. நம்ம பசங்களையும் பார்த்துக்கணும், நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம அதுக்கு நடுவில் தான் படித்தாகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. பட் உங்கள் பிளான் எத்தனை தடவை ஃபெயிலியராக போனால் கூட நம்ம திரும்ப அதை எழுதி ஒரு ஷெட்யூல் கொண்டு வந்தால் தான் நம்மளால் அதை பாஸ் பண்ண முடியும். அதனால தான் நானும் நிறைய பிளான் போடுறேன், சொதப்புது, திரும்ப போட்டுகிட்டே தான் இருக்கேன். பட் கன்சிஸ்டன்சியாக தான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் எழுதுங்க, உங்களுக்கு பிடிச்ச டாபிக் எழுதுங்க. 2 பக்கம் 3 பக்கம் 5 பக்கம் படித்தாலும் எழுதுங்க. திரும்ப அதே டாபிக் அடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 டாபிக் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 டாபிக் மேலே படிக்காதீங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரே நாளில் கொண்டு வராதிங்க. ஒரு 3 சப்ஜெக்ட் கொண்டு வாங்க. 1 ஹவராவது படிங்க ஒரு சப்ஜெக்ட்டு. இல்லை அந்த பொமடோரோ டெக்னிக் சொல்கிறாங்க. இது வரைக்கும் அது அவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணதில்லை. நமக்கே தெரியும் இல்லையா, ஒரு டாபிக் படிக்கும்போது அப்படியே லூஸ் ஆகுதுன்னா உடனே வேறு டாபிக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பாருங்கள். ஸோ ஒரு 2-3 டாபிக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் எப்பவுமே திருக்குறள் மேக்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நடுவில் பாலிட்டியும் ஐஎன்எம்மும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தொடர்ந்து கனெக்டடாக இருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளாம் சேர்ந்து படிக்கலாம், சேர்ந்து பாஸ் பண்ணலாம். 2026 ஒரு நல்ல ஆப்ஷனாக நமக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.